அங்கோலா ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குவதற்காக இந்தியா சார்பில் சுமார் ரூபாய் 170 கோடி கடனுதவி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தெற்கு ஆப்பிரிக்க நாடான அங்கோலாவின் அதிபர் ஜோவோ மானுவல் கொன்சால்வஸ் லொரென்சோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்தார். இந்நிலையில் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து அதிபர் லொரென்சோவுடன் பிரதமர் மோடி விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து அங்கோலா ஆயுதப்படைகளை நவீனமயமாக்குவதற்காக $2 கோடி கடனுதவி வழங்கப்படும் என்று இந்தியா சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தலைமையிலான தொழிலாளர் கட்சி பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. பசிபிக் தீவு நாடான ஆஸ்திரேலியாவில் பார்லிமெண்ட் தேர்தல் நேற்று முன்தினம் நடந்தது. மொத்தம் 150 தொகுதிகளுக்கான தேர்தலில் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் தலைமையில் ஆளுங்கட்சியான தொழிலாளர் கட்சிக்கும் பீட்டர் டட்டன் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கும் கடும் போட்டி நிலவியது. ஏராளமானோர் ஆர்வத்துடன் ஓட்டளித்த நிலையில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் ஆளுங்கட்சி பெரும்பான்மை இடங்களில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதன் வாயிலாக ஆஸ்திரேலிய பிரதமராக தொடர்ந்து 2வது முறையாக ஆண்டனி அல்பனீஸ் பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் ஆஸ்திரேலியாவின் பிரதமராக ஆண்டனி அல்பனீஸ் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை நடத்தியுள்ளது. பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் உருவாகியுள்ளது. இந்நிலையில் இந்த போர் பதற்றத்திற்கு மத்தியில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளது. தரையிலிருந்து ஏவப்பட்டு தரையில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணையை பாகிஸ்தான் சோதனை நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணை 450 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்கை தாக்கி அழிக்கும் வல்லமை பெற்றது என்று கூறப்படும் நிலையில் இந்த ஏவுகணை அணு ஆயுதத்தை தாக்கி செல்லும் திறன் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் புதின் முன்மொழிந்த 3 நாள் போர் நிறுத்தம் ஒரு நாடகம் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கடுமையாக சாடியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த உலக நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அதை உக்ரைன் ஏற்காததால் பேச்சில் இழுபறி நீடிக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த உலக நாடுகள் முயற்சித்து வரும் நிலையில் அதை உக்ரைன் ஏற்காததால் இழுபறி நீடித்து வருகிறது. இதற்கிடையே உக்ரைன் மீது ரஷ்யா தொடர்ந்து தாக்குதலும் நடத்தி வருகிறது. இந்நிலையில் வரும் மே 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தற்காலிக போர் நிறுத்தம் செய்ய ரஷ்யா முடிவு செய்துள்ளது. 2ஆம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் 80வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு மே 8 முதல் 10ஆம் தேதி நள்ளிரவு வரை நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளது என ரஷ்ய அதிபர் புதின் அறிவித்தார். இந்நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் முன்மொழிந்த 3 நாள் போர் நிறுத்தம் ஒரு நாடகம் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சாடியுள்ளார். 2 அல்லது 3 நாட்களில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான திட்டத்தை உருவாக்க சாத்தியமில்லை என்று சாடியுள்ளார். ஆப்கானிஸ்தான் நாட்டில் தொடர்ந்து 2வது நாளாக நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டின் நிலப்பரப்பிலிருந்து சுமார் 15 அடி ஆழத்தில் 4.3 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு கண்காணிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது நிலப்பரப்புக்கு மிக அருகாமையில் ஏற்பட்டதால் பின் அதிர்வுகள் ஏதேனும் ஏற்படக்கூடும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. தொடர்ந்து 2வது நாளாக அந்நாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. கடுமையான தாக்குதல்கள், இடமாற்றம், வறுமை ஆகியவற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கன் மக்களை கடும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.